ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த டைமில் தான் பயங்கரமாக தூக்கம் வரும். ஸோ எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. விட்டமின் ஈக்காக பாதாமை நைட்டே சோக் பண்ணி வச்சு மார்னிங் எழுந்தோன்னே அதை சாப்பிட்டுட்ருக்கேன். இதை ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் இர்ரெகுலராக தான் ஃபாலோ பண்ணுவேன். இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் காஃபி குடிக்கிறத ரொம்பவே சிரமப்பட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் விஜய்க்காக காஃபி போட்டுட்ருக்கேன். 10 o'clock எழுந்திரிச்சு நான் காஃபி போட்டு கொடுத்தாலும் எதுவுமே சொல்லாமல் குடிச்சுப்பார். ஆனால் அவராக எழுந்திரிச்சு என்றைக்குமே போட்டு குடிக்க மாட்டார். விஜய் இன்னைக்கு அவருக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி தோசையும் டிஃபன் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். சாம்பார் வச்சுட்டா நைட்டுக்கு கவலைப்பட தேவையில்லை, அதை நைட்டுக்கும் வச்சுக்கலாம். விஜய் கூட ஷாப்பிங் போகும்போது அப்படியே எனக்கும் சேர்த்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் ஏதாவது நல்லதாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கேட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்லிடுவார். ரீசன்ட் டேஸில் நான் நிறையா வெயிட் கெயின் பண்ணிட்டதுனால என்னோடய ட்ரெஸ்ஸஸில் முக்கால்வாசி எனக்கு சேராமலே போச்சு. பிரித்து தான் எல்லாத்தையுமே இப்போ போட்டுட்ருக்கேன். ரெடிமேடில் எதுவுமே எடுக்காமல் மெட்டீரியலாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கடையில் போய் பார்த்தா தான் தெரியும். வெயிட் கெயின் பண்ணதுக்கப்புறமா காட்டன் மெட்டீரியலை தவிர வேறு எந்த மெட்டீரியல் போட்டாலுமே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக காட்டன் எடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு குளித்து ரெடி ஆகிட்டு தவம் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். டெய்லியுமே இப்போலாம் தவம் பண்ணுறத நான் ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டேன். ரீசன்ட் டேஸில் தான் நான் தவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே டெய்லி தொடர்ந்து பண்ண ஒரு பெட்டர் ஃபீலிங் எனக்குள்ளே வருது. ஸோ எதை மறந்தாலும் கண்டிப்பாக தவம் பண்ணுறத மறக்க மாட்டேன். நானே மறந்தாலும் விஜய் என்னை ஞாபகப்படுத்தி டெய்லி கம்பல்சரி பண்ண வச்சுருவார். 20 மினிட்ஸ்லேருந்து ½ வரைக்கும் ட்வைஸ் அ டே தவம் பண்ணிடுறது. இந்த டிஃபன் சாம்பார் வச்சாலே இந்த மாதிரி நிறையா ஊற்றி அதை குழச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்காகவே நிறையாவே வச்சிடுறது. ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு என்னெல்லாம் வாங்கினேன், அப்புறம் வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். விஜயோடது ஷேர் பண்ணலை. பில்லோ கவர்ஸ் வாங்கினேன். அப்புறம் பில்லோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்தும் டவல்ஸும் இந்த மாதிரி ஒரு நெக் ரெஸ்ட்டும் வாங்கினோம். கடையில் போய் ஒன்றையும் பார்க்க தான் இது நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தோணுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோடனேயே உடனே லேபிளில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு வாஷ் எடுத்தாச்சு. எந்த டெக்ஸ்டைல்ஸையுமே வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு வாஷ் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுறது. ஷாப்பிங் போயிட்டு வர வழியிலேயே சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ வந்தோடனேயே லன்ச்சும் செஞ்சு அது சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். எப்பொழுதுமே சிக்கனில் பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்து சாப்பிட்றது. இந்த தடவை சிக்கன் பிரெஸ்ட் வாங்காமல் லெக் பீஸாக வாங்கியாச்சு. அப்புறம் கூடவே எனக்கு பிடிச்ச ஈரல். இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. நான் என்ன சொல்லிட்டு போனனோ அதையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சுடிதார் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். இந்த மெட்டீரியல் காட்டனில் எம்ப்ராய்டரி போட்டு இருந்தது. கலரும் சரி டிசைனும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷால் மட்டும் கொஞ்சம் சிந்தட்டிக்காக இருந்தது. இருந்தாலும் டாப் மெட்டீரியல் நமக்கு காட்டனில் தானே இருக்குது அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டேன். ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது இன்னொரு சுடிதார் மெட்டீரியல். இது ஃபுல்லாக 100% காட்டன் தான். ஷால் வந்து ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் இருந்தது.
பேண்ட்டும் சரி டாப்பும் சரி ரெண்டுமே ஃபுல் காட்டன் தான். இதுலேயுமே சீக்வென்ஸ் பீடு ஸ்டோனு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஃபுல்லாகவே த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். இதுக்காகவே நான் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கான பர்ச்சேஸ் இது தான். ஆனால் இதை நான் எப்போ ஸ்டிச் பண்ணி போட போகிறேன் அப்படின்றது தான் தெரியல. வீடியோ முடிய போகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.